மத்தியில் இருப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. I'm happy to be in your midst. இத்தனை நாளும் உங்களை இந்த யூடியூப் வழியாகத்தான் உங்களை எல்லாரையும் பார்த்து கொண்டிருந்தேன். All these days I've been seeing you through YouTube. இப்போ எல்லாரையும் நேரில் பார்க்குறேன். Today I'm seeing you physically. ரொம்ப சந்தோஷம். I'm very happy about it. நான் சில நேரங்களில் ஏதாவது கேள்வி கேட்பேன், அதை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். Sometimes I might ask you some questions and you have to accept it. சரி, இப்போ முதல்ல ஒரு கேள்வி. I want to ask the first question. வசனத்தை படிச்சுட்டு கேட்டோம்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. If I read the verse and then ask you, probably you might find it out. அதனால் வசனத்தையே படிக்காமல் அந்த கேள்வி கேட்குறேன். So I want to ask the question without reading the word. இந்த பூமியில் சிறியவர்களாக இருப்பதோ பெரியவர்களாக இருப்பதோ எது சரி? Whether in this world to be small or to be great, which one is right? சொல்லுங்களேன். சொல்லுங்க. சிறியவர்களாய் இருக்கிறதான் சரி இல்லையா? To be small. சரியா தப்பா? Is it right or wrong? சரிதான். சரி. That's right. பரலோகத்தில் சிறியவர்களாக இருப்பது சரியா பெரியவர்களாக இருப்பது சரியா? In heaven, is it right to be small or it is right to be great? இப்போ நாம் சொல்லலாம், நான் பூமியிலே சிறியவன் தானுங்க, பரலோகத்தில் போய் நான் சிறியவனாக தான் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லலாம். We can say that we were small in the earth and we can also be small in heaven. என்ன சொல்கிறீங்க? What do you say? பரலோகராஜ்யத்தில் பெரியவர்களா? நல்லா தான் சொல்கிறீங்களா? To be great in the kingdom of God, is it right? சொல்லுங்களேன். எப்படியோ நீங்கள் வசனத்தை படிச்சுட்டீங்க, அதனால சொல்கிறீங்க. You have read the verse, that's why you are saying this. சரி, வசனத்திற்கு வருகிறேன். I'll come to the word. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். Matthew chapter 5 and verse 19. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலையும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகராஜ்யத்தில் எல்லாரிலையும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோகராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். Whoever then annuls one of these least of these commandments and teaches others to do the same shall be called least in the kingdom of heaven. But whoever keeps and teaches them, he shall be great in the kingdom of heaven. சரி, இப்போ சொல்லுங்களேன். இப்போ நல்லா எல்லாரும் சொல்லலாம். பரலோகராஜ்யத்தில் பெரியவங்களா இருக்கணுமா சிறியவங்களா இருக்கணுமா? We can all say now whether you want to be great in heaven or small in heaven. இப்போ நமக்கு ஒரு போலியான மனத்தாழ்மை நமக்கு உண்டு. We have a fake humility. பரலோகத்தில் போய்ங்க ஏதோ ஒரு வாசப்படியில் இடம் கிடைச்சா கூட போதுங்க, அங்கேயே நான் இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லலாம். We will say like even in heaven at the gate if I get a place that is enough for me. அப்படி சொல்கிறது சரியா? Is it right to say like that? பைபிளை அல்லது வேத வசனத்தை ஒழுங்காக படிக்கலைன்னு சொன்னால் நமக்கு அது தாழ்மையாக தெரியும். If we don't read God's word properly, we might think that is humility. பரவாயில்லையே, இந்த பேர் பரலோகத்தில் போயும் இங்கே பூமியிலையும் எதையும் தேடல, பரலோகத்திலையும் போய் எதையும் தேடல, நல்ல பேர் அப்படின்னு சொல்லலாம். We can say this brother did not seek anything in this earth and he is not seeking anything in heaven, so he's a good brother. ஏன்னா இப்போ இங்கே என்ன சொல்கிறோம், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருக்கிறதை பார்க்கலையும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா? Today we say that even to be in the midst of wicked people to enjoy, I'll rather enjoy to be in the presence of God. அது இங்கே வேணாலும் சரியாக இருக்கலாம். It may be right on this earth. பரலோகத்தில் அப்படி இருக்கலாமா? But can it be in heaven? இல்லை, பரலோகத்தில் நாம் பெரியவர்களாக இருக்க வேண்டும். No, in heaven we have to be great. சரி, எந்த அடிப்படையில் பெரியவர்களாக எண்ணப்படுகிறது? On what way we have to be great in heaven? இங்கே என்ன வாசிக்கிறோம்? இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலையும் சிறிதானது ஒன்றாகிலும், அல்லது இந்த கற்பனைகளில் கை கொண்டு போதிக்கிறவன், அதாவது இதை சிறிதானது ஒன்றாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் சிறியவன் எனப்படுவான். கை கொண்டு சின்ன கற்பனையாக இருந்தாலும் அதை கை கொண்டு போதிக்கிறவன் பெரியவன் எனப்படுவான். It says one who takes the small commandments and keeps it and teaches will be great in the kingdom of heaven. அப்போ நம்முடைய ஒவ்வொருடைய அழைப்பும் ஒவ்வொரு ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு கற்பனையும் கை கொண்டு அதை மற்றவர்களுக்கும் போதிக்கிறது தான் நம்முடைய அழைப்பு. So that is our calling, that every commandment that the Lord told us we have to obey it and we have to teach it to others.
அதற்கு அடுத்தபடியாகத்தான் ஆண்டவர் சொல்கிறார் 20ஆம் வசனத்தில், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலையும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். And then the Lord says in verse 20, "For I say to you that unless your righteousness surpasses that of the scribes and the Pharisees, you will not enter the kingdom of heaven." பரலோகத்தில் போய் வாசப்படியில் உட்கார்றோமா அல்லது இன்னும் தள்ளி உட்கார்றோமாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை, உள்ளேயே போக முடியாது அப்படிங்கிறார். The question is not whether we are sitting at the gate of heaven. The thing is, we don't even able to enter heaven. உள்ளே விட்டா தானே நீ போய் பெரியவனா சிறியவனாங்கிறது வரும். Only once you enter in, then only the question arises whether we are great or small. அப்போது வேதபாரகர் பரிசேயருடைய நீதி என்றால் என்ன? What is the law, the righteousness of the scribes and the Pharisees? அவர்களுடைய நீதி எல்லாம் வெளிரங்கமான நீதி. Their righteousness are all outside. வெளியிலே அவர்களை யாரும் குற்றம் சொல்ல முடியாது. Externally, no one can accuse them. ஆனால் தேவனோ இருதயத்தை பார்த்தார். God looks our heart. அந்த இருதயத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உள்ளேயே நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். When God saw their heart, God said that they can't even enter the kingdom of heaven. ஆகவே மலைப்பிரசங்கம் என்பது ஏறக்குறைய எல்லாமே நம்முடைய உள்ளானதிலிருந்து நம்மை மாற்றுகிறதான். So the Sermon on the Mount is basically about transforming or changing us from within. ஆகவேதான் புதிய உடன்படிக்கை என்பது நம்முடைய ஏதோ சில வெளிரங்கமான சில மாற்றங்கள் அல்ல, நம்முடைய உள்ளான ஜீவியத்தை மாற்றுகிறது. So new covenant is not something changing externally, it should change us within, inside. குறிப்பாக மலைப்பிரசங்கம் என்பது நம்முடைய அது ஏதோ ஒரு சில தத்துவங்கள் அன்று அல்ல, அது நம்முடைய உள்ளான நம்முடைய ஆளையே மாற்றுகிற விஷயம். அது The Sermon on the Mount is not kind of some philosophy. It should transform us from within, it should change us. அதனால அந்த வார்த்தைகளை மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கவனமாய் பார்ப்பது நல்லது. So it is very good to carefully listen to the words on the Sermon on the Mount. அந்த மலைப்பிரசங்கத்தில் நிறைய கற்பனைகளை உள்ளான மாறி ஆண்டவரை போல மாறுகிற அநேக விஷயங்களை அவர் சொன்னார். Jesus said so many things to be that we have to change internally and be transformed like Christ. அதில் ஒரு விஷயத்தை தான் இன்று நாளிலே பார்க்க இருக்கிறோம். And I want to share about one thing that we are going to look at it. அது சின்ன பையனிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். This fits to a small boy and to a elderly man. சில விஷயங்கள் சகோதரர்களுக்கு பொருந்தும், சகோதரிகளுக்கு பொருந்தாது என்று சொல்வார்கள். Some verses may fit for brothers, may not be appropriate for sisters. சில விஷயங்கள் பெரியவர்களுக்கு தான் பொருந்தும், சின்ன பிள்ளைகளுக்கு பொருந்தாது என்று சொல்வார்கள். Some say that some of the verses may be appropriate for elders, may not be appropriate for children. ஆனால் இப்போ நம்ம படிக்க போகிற வசனம் எல்லாருக்கும் பொருந்தும். But this verse that I am going to read is applies to everyone. சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை வயதான வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். Whether small children or elderly people, it applies to everyone. சரி, அந்த வசனத்துக்கு வருவோமா? We'll come to that verse. 33வது வசனம், அதாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33லிருந்து 37 வரைக்கும் உள்ள கிட்டத்தட்ட 4-5 வசனங்கள் இருக்கிறதை படிக்க போகிறோம். So we are going to read from Matthew 5th chapter verse 33 to 37, which is around 4 to 5 verses. அதாவது ஆண்டவர் சொல்கிறது பொய் சொல்லக்கூடாது, பொய் அப்படிங்கிறதை பற்றி பேசுகிறார். God is speaking about not telling lies. சரி, இப்போ சொல்லுங்களேன், பொய்ங்கிறது எல்லாருக்கும் பொருந்துமா பொருந்தாதா? Telling lies, whether it applies to everyone or not. ஏன்னா நம்ம சிறு பிள்ளையிலிருந்து பொய் சொல்லி என்ன செய்கிறோம், வழி தப்பி போகிறோம். From our childhood we speak lies and we go astray. சின்ன பிள்ளைகள் சொல்லுங்களேன், உங்களுக்கு பொய் சொல்லுங்களேன் என்று சொல்லி யாராவது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களா? Small children, I am asking you, whether did someone teach you to tell lies? யாருமே கற்றுக் கொடுக்காமல் வருகிற கலைதான் பொய். Lie is something that comes to us without anyone teaching us. அது நம்முடைய ஜீவனிலே, நம்முடைய ஆதாமுடைய அந்த ஜீவனிலேயே வந்திருக்கிறது. That is in the very life of Adam that we have received. ஒரு சின்ன பிள்ளை கூட திடீர்னு வீர்னு கத்தி அழுகும். Some small children suddenly start screaming and crying. ஐயோ என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி தூக்குனா அழுகை நிப்பாட்டிடும். Sometimes we may be scared and we try to take that baby and then it just stops it. அப்போ எதுக்காக அழுதுச்சது?
What is the reason for its crying? தன்னை தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக. The child wants someone to carry it. அப்போ இந்த மாதிரி நம்முடைய 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 ஜீவனிலேயே பொய் அப்படியே ரத்தத்தோடு ரத்தமாய் கலந்திருக்கிறது. So it is, the lie is become a very much part of our life. அதில் நன்றாக வளர்ந்தவர்கள் பயங்கர திறமைசாலிகளாய் மாறிவிடுகிறார்கள். The people who have grown up in it becomes very experts in it. வாயை திறக்காமல் பொய் சொல்லுகிறது எப்படி? How can we tell lies without even opening our mouth? பார்வையிலே பொய் சொல்லுகிறது எப்படி? How can we tell lies with the way we see? இப்படி அதில் கணக்கு வழக்கே இல்லை. அதில் There is no way in which it can be manifested. அதனால சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாம் நம்மை கழுவிக்கொண்டு ஆண்டவருடைய ஜீவன் எப்படிப்பட்டதுன்னா அதில் எந்த பொய்யும் இல்லை. This is the brothers and sisters, we have to cleanse ourselves of all these things and have the life of God which doesn't have any lies in it. ஏன்னா இந்த விஷயம்தான், ஏன் இதை பேசுகிறேன்னு சொன்னால், இந்த விஷயம்தான் நம்மிடத்திலே அவ்வளவு சீக்கிரம் போகிறது இல்லை. Why I want to speak to you about this is something that doesn't go out of our life so easily. வேற மற்ற எத்தனையோ விஷயங்களை நான் அதை விட்டுட்டு வந்தேன், இதை விட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Many other things we might say that I have forsaken this, I have left all these things. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், அதெல்லாம் விட்டுட்டு நான் சபைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுவோம். We say that before getting saved I have done so many things, I left all those things and come to the church. அவையெல்லாம் நல்லதுதான். It's all good. ஆனால் இந்த விஷயம்தான் எதை விட்டுட்டு வந்தாலும் விடலைன்னு சொன்னாலும் இது எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது. But this is a thing, whatever we have left or we have not left, this is always with us. ஆகவே இந்த விஷயத்திலிருந்து நாம் கழுவப்பட்டு கடைசியிலே நாம் என்னவாய் மாற வேண்டும் என்று சொன்னால், we have to be cleansed from this. And how should we be transformed? இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன் அப்படின்னு சொன்னார். Jesus said, I am the way, the truth and the life. இப்போ அந்த மாதிரி நம்மை குறித்தும் சொல்ல வேண்டும். That is the way people should tell about us. இப்போ ஆண்டவர் பாருங்கள், அவர் சொல்றார், நானே சத்தியம். Jesus said, I am the truth. அந்த மாதிரி நாம் ஒவ்வொருவருமே நம்மை குறித்து சொல்லப்பட வேண்டும். இந்த சகோதரன் இந்த சகோதரி சத்தியம் அப்படின்னு சொல்லணும். That's how people has to tell about us that this brother, this sister is the truth. அது சாத்தியமா? முதலாவது, is it possible in the first thing? அது ஆண்டவருக்கான சொல்லாங்க, நமக்கெல்லாம் எதுக்குங்க அதை சொல்லிட்டு, அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை, நமக்கெல்லாம் அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் வேண்டாங்க, அந்த மாதிரி பட்டமெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். We may say this may be about the Lord Jesus Christ, we can tell about it, but these are big titles and it may not fit us. இல்லை, நம்மை குறித்தும் சொல்லப்பட வேண்டும். நாம் சத்தியம் அப்படின்னு நம்மை குறித்து சொல்லப்பட வேண்டும். No, it fits us and it has to be said about us that we are the truth. அப்படியானால் அந்த சத்தியமாய் நாம் மாறுவதற்கு நாம் நம்மை கழுவிக்கொள்வது அவசியம். So it is important that it is mandatory that we have to cleanse ourselves to become that truth. சரி, இப்போ வசனத்திற்கு வருவோம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே எப்படி அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், in the Old Testament how people were, அவர்கள் அதாவது எதாவது ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்கள் எப்பொழுதுமே சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. In the Old Testament when they want to say something very important, they swear in the name of the Lord. அப்போ மற்ற நேரங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, but all other things, other times, மற்ற நேரமெல்லாம் நான் பொய் சொல்கிறவனுங்க. So other times I tell lies. ஆனால் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு நான் சொல்லிட்டா நான் என்ன செய்வேன்? உண்மை தான் சொல்லுவேன். When I swear in the name of the Lord, I always tell the truth. அதுபோல் மற்ற நிறைய விஷயங்களை அவங்க சொன்னாங்க. ஆண்டவரே சொல்கிறார், நிறைய வானத்தின் பேரில் சத்தியம், பூமியின் மேல் சத்தியம், இப்படி எருசலேமின் பேரில் சத்தியம், சிரசின் மேல் சத்தியம், அப்படி நிறைய விஷயங்களை சொன்னார். So many things that the Lord Jesus was saying, taking oath by heaven and by Jerusalem, by the head. இப்போ நாமும் கூட நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அல்லது இப்பொழுதும் கூட சிலருக்கு அது பழக்கமாய் வந்து விடுகிறது. Maybe even in our life before we are getting saved, sometimes even these days it might become our habit. நான் சத்தியம் பண்ணி நான் சொல்கிறது உண்மை. I promise that whatever I am saying is true. அல்லது என்னோட அம்மா மேலே சத்தியம்,
Otherwise, take oath by my mother. அல்லது என் தலை மேலே சத்தியமா நான் சொல்கிற சத்தியம் அப்படிமோ. I swear on my head, whatever I am saying is true. ஏன்னா எதுக்கு நிற்கிறவனும் பொய்யனா இருக்கிறான். Because the man standing on the other side is also a liar. இந்த உலகமே பாருங்க, சத்தியத்தை பேசினா நம்புகிறதில்லை. The world, when you speak the truth, they don't believe it. அதாவது சத்தியத்தை இப்படி சத்தியம் பண்ணாமல் பேசினா யாருமே நம்புறதில்லை. People doesn't believe when you don't promise something and say. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பொய் பேசுறவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். Because everyone knows that everyone is a liar. அதனால எதுக்கு இருக்கிற ஆளுக்குமே எப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா, சாமி சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னா தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். So the man who is on the other side has to believe only when someone says that I swear by God, then only he is able to believe it. இந்த மாதிரி தான் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் ஏதாவது உடன்படிக்கையோ ஏதாவது காரியங்களை பேசும் பொழுதோ கர்த்தர் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவன் அந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்மை தான் பேசுவானுங்க அப்படின்னு சொல்லிடலாம். So in the Old Testament, this is how when they make some important covenants or something, that they say that I swear in the name of the Lord, then it makes sure that that man is not telling a lie. மற்ற நேரம் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் அவர் இப்போ ஆணையிட்டு சொல்லிவிட்டார், கர்த்தர் பேரில் ஆணையிட்டார், அதனால் நம்பலாம். So other times I don't know about him, but now he has swear in the name of the Lord, so I can trust him. இன்னும் சில பேர் பைபிளில் அடித்து சத்தியம் பண்ணுவாங்க. Sometimes they take the Bible and they swear on the Bible. ஆனால் இப்படியெல்லாம் வேண்டாம், இப்படியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னாரு. But Jesus said you don't need to do all these things. ஆண்டவர் ரொம்ப எளிமையாக என்ன சொன்னார்? Jesus simply said, அந்த வசனத்தை பாருங்க, 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். We'll see chapter 5 verse 37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். But let your statement be yes or no be no. Anything beyond this is evil. இப்படி பேசுறது ரொம்ப எளிமையானது அல்லவா? This is to speak like this is very simple. பொய் பேசுறதுக்கு தாங்க நிறைய பிரயாசப்படணும். Only to tell lies we have to take a lot of struggle. சத்தியத்தை பேசுவதற்கு எந்த பிரயாசம் தேவையில்லை. So when we want to speak the truth, there is no struggle in it. என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே பேசுறதுக்கு எதுக்கு நடிக்க வேண்டும்? நடிக்கிறதுக்கெல்லாம் தேவையில்லை. நடிகர்களுக்கு நடிக்கிறது கஷ்டம். When we have whatever we have in our heart, we just have to speak it out. Only to act is difficult. ஆண்டவர் சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அப்படின்னார். Jesus said, let your yes be yes and no be no. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஒரு பரிமாணத்தை கொண்டு வருகிறதை பாருங்கள். Jesus was seeing the things in a completely different dimension. கர்த்தர் பேரில் கூட ஆணையிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You don't need to even swear in the name of the Lord. அப்போ ஒரு மனிதனை அடிப்படையாகவே உண்மையுள்ளவனாய் மாற்றிவிட்டால் அவன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. So fundamentally, if a man is transformed, he is made faithful, there is no need of speaking all these kinds of words. அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். This is how the Lord wants to transform each one of us. நாம் எல்லாருமே பிறவி பொய்யர்கள். We are all born liars. அதனால நீங்கள் எல்லாரையும் முகத்தையும் பார்த்தா நான் பொய்யே பேசினதில்லைங்கிற மாதிரி எல்லாரும் முகத்தையும் தெரியுது அப்படியே பார்த்தா. When we see your face, it looks as if we have never told a lie. நான் பொய்யா? நானா? என்ன நீ என்னை பார்த்து தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தெரியுது. As if asking us, I am telling a lie. You are looking at me and as if I am a liar. நான் சொல்றதை ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? Are you accepting what I am saying? அல்லது நீ என்னவோ பேசிட்டு போ, நாங்கள் எதை பற்றி கவலைப்படலை அப்படிங்கிற. Whatever you want you can speak, we don't bother about all these things. இல்லை சகோதரர்களே, சபையிலே ஒரு சகோதரனை, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற ஒரு சகோதரன் அவனுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவனை சத்தியமாய் மாற்றவில்லை என்று சொன்னால் அந்த காலங்கள் அந்த நேரங்கள் எல்லாம் வீணான நேரங்களாய் மாறிவிடும். Brothers, one who has saved and come to the church, if he is not transformed into the truth at the end of his life, all the efforts and all other things will go in vain. சரி, இப்போ பொய் இப்போ ஆண்டவர் இந்த வசனத்தில் ஒரு வரியை சொல்கிறார் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் in verse 37, chapter 5 verse 37, Jesus says a statement. இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். Anything beyond this is evil.
அதாவது பொய்யை பற்றி ஏன் இவ்வளவு சீரியஸாக பேச வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், Why should we have to speak about lies so seriously? சரி, இப்போ உங்ககிட்ட மற்றொரு கேள்வி. I want to ask one more question to you. எல்லா சத்தியத்திற்கும் அப்பா யார்? Who is the father of all truth? உங்களை தான் கேட்குறேன். I am asking you. எல்லா சத்தியத்திற்கும் அப்பா யார்? Who is the father of all truth? தேவன். God. தேவன் தான் எல்லா சத்தியத்திற்கும் அப்பா. God is the father of all truth. எல்லா பொய்க்கும் அப்பா யார்? Who is the father of all lies? டெவில். சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியுது. Small children also know. Satan. சரி, அப்படி என்றால் இந்த வசனத்தை பாருங்க. அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே We'll see this verse, John's Gospel, chapter 8. அங்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறது What the Lord said is very astonishing. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் John's Gospel, chapter 8, 44வது வசனம். verse 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். You are your father the devil, and you want to do the desires of your father. He was a murderer from the beginning and does not stand in the truth, because there is no truth in him. Whenever he speaks a lie, he speaks from his own nature, for he is a liar and the father of lies. இப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் ஏதோ எருசலேமை சுற்றி இருந்த மற்ற புறஜாதி ஜனங்களிடத்தெல்லாம் பேசுகிறார். Is Jesus speaking these words to all the Gentiles who is living around Jerusalem? இல்லை, இந்த பைபிளை எடுத்துக்கிட்டு வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் தேவாலயத்திற்கு போகிற அல்லது இந்த பைபிளை எடுத்து போதிக்கிற, பழைய ஏற்பாட்டை போதிக்கிற அந்த வேதபாரகர் பரிசேயரிடத்தில் தான் பேசுகிறார். Jesus was speaking to those Pharisees and scribes who were taking this Bible on every Saturday and going to the temple and synagogue to share and preach. ஏன்னு கேட்டால், அதாவது உங்கள் அப்பா தேவன் அல்ல, உங்கள் அப்பா பிசாசு அப்படிங்கிறாரு. Jesus said that your father is not God, your father is the devil. என்னங்க, வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு போகிற பைபிள் எடுத்துக்கிட்டு போகிறவங்கள பார்த்து உங்கள் அப்பா பிசாசுன்னு சொன்னால் எவ்வளவு கோபம் வரும். You just imagine a man carrying the Bible every Saturday to the church and telling him that your father is a devil, how angry he'll be. இயேசுவுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தது. Jesus had so much of boldness. ஆனால் அதுதான் உண்மை. But that is the truth. அப்போது ஆண்டவர் எப்படி பார்த்தார்னா, இந்த வெளிரங்கமான காரியங்களெல்லாம் பார்க்கல. எப்பொழுது ஒரு மனிதன் பொய் பேசுகிறானோ அல்லது மாய்மாலம் பண்ணுகிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் யாரு, அவனுக்கு அப்பா யாரு? பிசாசு. Jesus did not see them externally, but whenever a man speaks a lies or acts hypocritically, his father is a devil. சோறு சொல்ல ரொம்ப சீரியஸாக நீங்கள் கேளுங்க. அதாவது பொய் அல்லது மாய்மாலம் அல்லது நடிப்பு, இதெல்லாம் யாருடைய தயாரிப்பு? Dear brothers, listen to me carefully. Whether it is lies or hypocrisy or acting, who is the producer of all these things? அதெல்லாம் யாருடையது? Who produces சாத்தானுடையது. It's Satan who produces it. இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் விக்கிரங்களை எல்லாம் விட்டுட்டு தானுங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். You can say that I have left all this idol worship and come to the church. ஒரு காலத்தில் விக்கிரங்களை கும்பிட்டு இருந்தேன், சாத்தானை கும்பிட்டு இருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டு நான் சபைக்கு வந்திருக்கிறேனாக்கும். Once upon a time I was worshipping all these idols and Satan, but I have left everything and come to the church. ஆனால் இன்றும் கூட உங்கள் மேல் அவனுடைய கண்ட்ரோல் இருக்க முடியும். But even here Satan can have control on your life. எப்படி இருக்க முடியும்னா, இந்த விஷயத்தை நீங்கள் விடாதிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை குறித்த கண்ட்ரோல் அவனிடத்தில் இருக்கும். How can he have control over you if you have not forsaken this particular thing? He can still have control on you. ஆண்டவர் பாருங்களேன், இந்த வசனத்தை நீங்க படிச்சு ஆச்சரியப்பட்டிருக்கிறீங்களா? Have you read this verse and amazed about it? வேதபாரகர் பரிசேயர் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆதியாம் புஸ்தகத்திலிருந்து மல்கியா வரைக்கும் திறம்பட தெரிந்தவர்களிடத்தில் தான் பேசுகிறார். Jesus was speaking to the Pharisees and the scribes who knew the Bible from Genesis to Malachi. உங்க அப்பா தேவன் அல்ல, உங்க அப்பா பிசாசு. He is saying your father is not God, your father is the devil.
அப்போ பிசாசு வந்து தேவாலயத்திற்குள்ளே வந்து அங்கே பிரசங்கம் பண்ணுகிறவர்களிடத்திலையும் ஆளுகை செய்கிறானா அப்படின்னு கேட்டால் அப்படி நடந்திருக்கிறதே. Satan can even come into the temple and even control the people who are preaching. Is it possible? And it has happened like that. விக்கிரகங்களை விட்டு வந்து விட்டேன், பிசாசுக்கு எனக்கு தொடர்பில்லை என்று நீங்கள் சொல்லாதிருங்கள். You can say that I have left all this idol worship, I have nothing to do with the devil. பொய்யை எப்பொழுதெல்லாம் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு பிசாசு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. Whenever we have lies in us, we have an access, and Satan have an access upon our life. சரி, இப்போ அடுத்த கேள்வி சின்ன பிள்ளைகள் பதில் சொல்லுங்களேன். The next question, small children answer it. இப்போ என் மூலமாய், அதாவது பிசாசு பொய்க்கு அப்பா, Satan is the father of lies. அவன் ஒரு 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 பிள்ளையை உற்பத்தி செய்கிறான். If he is producing a child, அதாவது பொய் பேசுகிறது என்று வைத்துக்கொள்வோம், like telling lies. இப்போ பொய்க்கு அப்பா வந்து பிசாசுன்னு சொன்னா அம்மா யாரு? So when someone says the father of lies, who is the mother? யார் அது? அம்மா யாரு? Who is the mother? பொய்ன்னு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, A child is born in the name of lie. அதுக்கு அப்பா பிசாசுன்னு The கண்டுபிடிச்சிட்டோம். father is the father is Satan. அம்மா யாரு? Who is the mother? அம்மா நாம தான். We are the mother. நானும் பிசாசும் சேர்ந்து உற்பத்தி பண்ணுகிறதான் பொய் என்கின்ற குழந்தை. I and Satan, we combine together and produce a child, and the name is lie. இப்போவாது உணர்றீங்களா அது அது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் என்று சொல்லி? Do you feel how serious it is now? நான் வாயை திறந்து பொய் சொன்னாலும் சரி, அல்லது வாயை திறக்காமல் பொய் சொன்னாலும் சரி, இப்போ இதை நான் எப்படி உற்பத்தி பண்ணினேன்? Whether I open my mouth and tell lies, or whether I don't open my mouth and tell lies, but how did I produce it? சாத்தானும் நானும் சேர்ந்து தான் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். Satan and I have joined together to produce this lie. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு எனக்கும் அவரும் நானும் சேர்ந்து ஒன்று பிறக்கிறது என்று சொன்னால் அது சத்தியம். When Jesus and I join together and something is born, that is the truth. ஆனால் எப்பொழுதெல்லாம் பொய் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் மாய்மாலம் இருக்கிறதோ, அது அது அத்தனைக்கு பின்பாடியும் அது யாரோடு சேர்ந்து பிறந்ததுன்னு கேட்டால் பிசாசோடு சேர்ந்து பிறந்தது. Whenever there is a lie, whenever there is a hypocrisy, how did this come into existence when I have joined with Satan and produced it? இப்போ இது சபைக்குள்ளே இப்படி நடக்க முடியுமா? Can it happen within the church? ஏன் நடக்க முடியாது? Why it can't happen? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் உங்களுக்கு அந்த வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில், Acts chapter 5. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் அந்த வரியை நீங்கள் பார்க்கணும். Acts chapter 5, you want to read that verse. இந்த கதை உங்களுக்கு தெரியும். அனனியா சப்ரியா அப்படிங்கிற கணவன் மனைவி இருந்தார்கள். So you know that story about Ananias and Sapphira. அந்த காலத்தில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, What was the thing that was happening in that church? இந்த காலத்தில் அப்படி நடக்கல. அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்படி அவர்களை நடத்தினார். Today we don't do that, but during those days the Holy Spirit led them to do this way. ஒரு மனிதன் கிறிஸ்துவனாய் மாறினால் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், if a man becomes a Christian or believes in Christ, அவன் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விற்று அப்போஸ்தலர் கையில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. he sells all his property and he comes and gives to the apostles. எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே இடத்துல இருப்பாங்க. All Christians were together in one place. எல்லாருக்கும் சாப்பாடு அங்கே தான் நடக்கும். We all were given their food. They were fed there in that place. ஒரு மனுஷனுக்கு எனக்கு ஒரு சட்டை வேணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கும் சட்டை. When someone needs a shirt, there is a shirt available there. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னா அப்போஸ்தலருக்கு அங்கே பொதுவாக இடத்துல இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கலாம். So when I need some money, it is in a common place with the apostles. I can go and ask them. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களவா என்னோட பர்ஸில் பணம் இருக்குது, அது என்னோட பணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களவா? Today we say that I have money in my purse and it belongs to me. ஆனால் ஆதி சபையில் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. But the early church it was not like that. ஏன்னா அவங்க கிட்ட தான் எதுவுமே இல்லையே. Because they didn't have anything with them. எல்லா பணத்தையும் ஒரு இடத்துல கொண்டே கொட்டிடுவாங்க. They brought all the money into one place. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் போய் கேட்பான், எனக்கு ஒரு தேவை இருக்குதுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. A man will go to that place and say that I have a need, and he asks them and they'll give it need. இப்படி தான் ஆதி சபை நடந்தது. This is how the early church went on.
அது எவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கும் பாருங்க. How miraculous, how amazing it is. அதாவது அதில் நான் காரில் வர்றனாக்கும், நான் 1,00,000 சம்பளம் வாங்குறவனாக்கும் அப்படிங்கிற பெருமையெல்லாம் இருக்காது. There is nothing else to be boast about that I come in the car or I earn 1 lakh rupees a month. நான் 2 மாடி 3 மாடி வீடு கட்டிக்கிறேன் அல்லது 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. There is nothing to boast about that I have a 2-3 story buildings, I have live in 3-4 bedroom house. எல்லாரும் சமமாக இருந்தார்கள். Everyone were equal. இது ஒரு அற்புதம் அல்லவா? Is it not a miracle? அது நடந்தது அந்த நாட்களில். It happened in those days. இப்போ இங்கே தான் பிரச்சனை வந்தது. அங்கே அனனியா சப்பிரியால் அப்படிங்கிற கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்தது. There was a problem that happened that between Ananias and Sapphira. என்ன எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டா அப்புறம் நமக்குன்னு கொஞ்சம் வேணும் அல்லவா, நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கணும் அல்லவா அப்படின்னு யோசிச்சாங்க. They thought that how can I go and give everything? Should I not have something with me? அப்படி யோசித்தது தவறா? Is it wrong to think like that? இப்படி யோசித்தது தவறல்ல. It's not to think, it is not a sin to think like that. ஆனால் அதற்கு அதில் இன்னொரு விஷயம் இடித்தது. But there was one thing that was not fitting in. எல்லாரும் எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டாங்கிற பேர் எல்லாருக்கும் இருக்கிறது. Everyone has the name that all of them have sold everything and given to the apostles. அந்த பர்னபாவுக்கு அப்படி பேர் இருந்தது. Barnabas had a name like that. அதனால இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால் பாதியை வச்சுட்டு பாதியை கொடுக்கலாம், தப்பு இல்லை. There's nothing wrong in it, like keeping half and giving half to the church. ஆனால் பர்னபாவுக்கு வந்த மாதிரி எனக்கு பேர் கிடைக்காதே. But I will not get the name as Barnabas received the name. அப்போ பேரும் கிடைக்கணும், சொத்துல பாதி நம்மகிட்ட இருக்கணும். இதுக்கு என்ன வழி? I have to get a good reputation from the church. At the same time, I have to give half of my property with me. What should I do? அனனியா கேட்டிருப்பார், சப்பீரா நீ என்ன சொல்ற? Ananias must have asked Sapphira, what do you say about it? கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்துட்டு பேசுகிறாங்க. Husband wife sitting together and talking. நிறைய விஷயங்கள் சகோதரர்களே கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்துக்குவாங்க. In many things, husband and wife, they join together. அப்படி தான் 2 பேரும் சேர்ந்து அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. நம்ம பாதி பணத்தை என்ன செஞ்சுக்குவோம், தனியாக வச்சுருவோம். They spoke together and decided, there's one way, we'll sell half the property and keep half with us. இப்போ 1,00,000 ரூபாய்க்கு விற்றுந்தா 50,000 தனியாக வச்சுருவோம். We have sold it, for example, for 1 lakh, 50,000 we'll keep it aside. ஆனால் கொண்டே கொடுக்கறது 50,000க்கு தான் விற்றோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டே கொடுக்கணும். But when we go and give it to them, we sold it, we give an impression that we sold it for 50,000. அப்போ கொடுத்த மாதிரி இருக்கு, ஆனால் முழுசாக கொடுத்த பேரும் கிடைக்கும், இப்படி செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்க. So we do like that, we get a reputation, a good name that we have given everything. ஆனால் அவர்களுக்கு தெரியாத உண்மை என்னன்னு கேட்டால், எங்கெல்லாம் மறைக்கிறோமோ எங்கெல்லாம் பொய் சொல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் வந்து விடுவான் அப்படிங்கிறது பாவம் அவங்களுக்கு தெரியல. But the truth they didn't know about is wherever there is lie, wherever there is something hidden things, Satan have an access to it. சாத்தான் அனனியா சப்பிரியா வீட்டு வாசல் படியிலே நின்று கொண்டிருந்தான். Satan was standing at the door of Ananias and Sapphira. அனனியா சப்பிரியால் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தான். Ananias and Sapphira were talking and Satan was listening to it. பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு ஆள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே போனான். Satan was thinking, oh good that we are getting someone for us, and he is going inside the house. அதற்கப்புறம் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், 3ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:3 பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? Verse 3 it says, but Peter said, Ananias, why has Satan filled your heart to lie to the Holy Spirit and to keep back some of the price of the land? அதாவது சாத்தான் எப்பொழுதுமே பாருங்கள், இந்த விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். So just think about it, this thing that the Holy Spirit has come into our heart. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே சத்தியத்தை பேசுன்னு தான் சொல்லிட்டே இருப்பார். The Holy Spirit always tell us that you have to speak the truth. ஆனால் பிசாசு இப்போ பொய் சொல்லும்படிக்கு அல்லது இவர்கள் பொய்க்கு தங்களை ஒப்பு கொடுத்தபடினாலே பிசாசு
அந்த பரிசுத்தாவினர் இருக்கிற இடத்துல அவன் என்ன செய்து விட்டான்? வந்து விட்டான். Because these people have they have actually committed themselves to tell a lie. So the Satan has come in the place of the Holy Spirit. இப்போ முதல்ல வந்து பொய்யை நான் அனுமதிக்கும் பொழுது முதலிலே பரிசுத்தாவியினிடத்தில் பொய் சொல்கிறேன். The first, when I allow lies into my life, I lie against the Holy Spirit. அதை அப்படியே எடுத்துக்கொண்டு சபைக்கு வரும்பொழுது யாரிடத்தில் பொய் சொல்கிறேன்? தேவனிடத்தில் பொய் சொல்கிறேன். 4ஆம் வசனத்தில் இருக்கிறது. When I bring it to the church, it says, the 4th verse says that I tell lies against God. அப்ப இந்த ரெண்டும் நடந்து விட்டது. Both of these things have happened. இது இப்படி நடந்தால் தனக்கு மரணம் வரும்னு அனனியா சப்ரியாளுக்கு தெரிந்திருக்குமா? தெரிந்திருக்காதா? Do you think that Ananias and Sapphira, whether they knew that if these things may happen, that they might die? இப்போ நாம் சாதாரணமாய் பேசுவோம் என்று சொன்னால் இது தெரியல பாவம். When we speak commonly, we say maybe they might not have known about it. பொய் சொன்னால் அல்லது பொய்க்கு இடம் கொடுத்தால் அல்லது மறைத்தால் அல்லது மாய்மாலம் பண்ணினால் நாம் சாவோம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிந்திருந்ததா என்று தெரியவில்லை. We don't know whether they know about it, that when we speak lie, when we act, we have hypocrisy, that we will die. Whether they know about it or not, we don't know about it. அவர்கள் செத்து போனார்கள். They died there. முதலாவது அனனியா செத்தான். First Ananias died. அதற்கப்புறம் நடந்ததை அறியாமல் அவனுடைய மனைவி உள்ளே வந்தாள். And then Sapphira comes inside without knowing what happened. பேதுரு அவளிடத்திலையும் கேட்கிறான். Peter asked her also. நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் எனக்கு சொல் அப்படின்னு கேட்குறான். Did you sell the land for this price? Tell me. அவளாவது அந்த நேரத்திலேயாவது என்னமோ நடந்துருச்சு போல அப்படின்னு அந்த நேரத்திலேயாவது திருந்தி இருக்கலாம். At least she could have repented and said, oh, something has happened, and she could have told the truth. இல்லை, சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டால் அவ்வளோ சீக்கிரம் திரும்ப முடியாது. When we give place to Satan, it's not easy to come back. அவ சொல்றான், ஆம் இவ்வளவுக்கு தான் அப்படிங்கிற. She says, yes, that was the price. சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், உங்கள் புருஷனோடு ஒருமனப்படுங்கள். I tell sisters that you have oneness with your husband. ஆனால் பொய் சொல்லுவதற்கு ஒருமனப்படாதிருங்கள். But no, don't have oneness towards telling lies. மறைப்பதற்கு ஒருமனப்படாதிருங்கள். Don't have oneness to hide something. சகோதரிகள் வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. When sisters, when you have problem, you tell everything. ஆனால் மற்ற விஷயங்களெல்லாம் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசி வச்சு மறைச்சிட்றீங்க. But all other things, husband and wife, they talk together and try to hide it. ஆனால் சகோதரில் யாராவது ஒருத்தரை சப்பீரால் வந்து அவளாவது திருந்தி இருந்தால் அவளாவது செத்திருக்க மாட்டாள். At least Sapphira must have realized and she would have told the truth, she would have survived. அவளும் செத்து போனாள். But she also died. இப்போ இந்த நாளில் இப்போ நம்முடைய சபைகளில் இது நடக்கிறதா அப்படின்னு கேட்டால் இப்பொழுது இப்படி நடப்பதில்லை. Today is it happening in our church? But it's not happening this way. இப்போ எப்படி நடக்கும் என்று சொன்னால், how is it happening today? ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் செத்து விடுவோம். Spiritually we will die. அதாவது தேவனுக்கும் எனக்கும் எந்த தொடரும் இருக்காது. There will be no communication, relationship between God and me. சகோதர சகோதரிகளுக்குள்ளா இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு இருக்காது. There won't be any spiritual fellowship between brothers and sisters. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் இந்த ஆவிக்குரிய ஐக்கியம் சரீரமான சபைன்னு என்னதான் பேசினாலும் அதை குறித்து ஒன்றுமே புரியாது. We talk about the body of Christ, body of Christ, and we don't understand anything. There won't be real spiritual fellowship within us. ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்தவர்களாக சபையில் உட்கார்ந்திருக்க முடியும். It is possible to sit in the church as spiritually dead. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரே ஒரு பொய் தான். What is the reason for all these things? It's just one lie. அப்போ சாத்தானை பாருங்கள், அதாவது ஒரு மனிதன் சபைக்கு போன பிறகும் கூட அவனை கெடுப்பதற்கு முயற்சிக்க மாட்டானா? So Satan, will he tries to destroy someone even after he is going to the church? இப்போ உங்களை வந்து வேற தெய்வத்தோட கோயிலில் போய் கும்பிடுனெல்லாம் சாத்தான் வஞ்சிக்க மாட்டான். Satan will not deceive you by telling you to go to some temple and worship some other idol. அப்போ சபையில் இருக்கிறவர்களை சாத்தான் எப்படி தான் வஞ்சிக்கிறான்? Then how do Satan deceive the people in the church? பொய்யிலே அல்லது மாய்மாலத்திலே அல்லது நடிக்கிறதிலே வஞ்சிக்கிறான். In lies, in hypocrisy and in acting.
நீ சபையிலே இருந்துக்க, ஆனால் நீ மரித்தவனாய் இருந்துக்கோ அப்படின்னு தான் சாத்தான் சொல்லுவான். Satan tells that you be in the church, but you be spiritually dead in the church. ஆகவே தான் அருமையான சகோதர சொல்லை தயவு செய்து உணர்வடையுங்கள். That's why, dear brothers and sisters, feel convicted about it. இதை குறித்து நான் என்ன சொல்ல விளைகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிகிறதா என்று தெரியவில்லை. அது நான் சொல்லுகிறதை விட 1000 மடங்கு சீரியஸான விஷயம் இது. I don't understand whether you really realize what I am trying to say, but it is 1000 times more important than what I am impressing about it. இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். வாரந்தோறும் சபைக்கு போனவர்கள், பைபிளை வச்சிருந்தவங்க, ஆராதனை நடத்தினவங்க, அவங்கள பார்த்து உங்கள் அப்பா பிசாசுன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா அப்புறம் வேற என்ன சொல்கிறது? When Jesus told those people, the scribes, the Pharisees who goes to every Saturday, went to the church and had a Bible in their hands and preaching, and Jesus was telling them, your father is a devil. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். So we have to be very careful. சரி, இப்போ சாத்தானை குறித்து அந்த வசனத்தில் இன்னொரு வரியை உங்களுக்கு காமிக்கிறேன். I want to show a verse about Satan. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் John, அந்த ஒரு வரியை நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? அதை குறித்து தியானிச்சிருக்கிறீங்களா? have you read that particular one line and have you meditated on it? 44வது வசனத்தில் Verse 44. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. He does not stand in the truth because there is no truth in him. சாத்தான் ஏன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை? Why Satan did not stand in the truth? இப்போ நாம் சொல்லலாம், அவன் ஒரு தேவதூதன் ஆயிற்றே. அதாவது நாம் கூட பூமியில் இருக்கிறோம், நாம் கூட பூமியில் தான் வாழ்கிறோம். We are also living in this earth. ஆனால் சாத்தானாய் மாறுவதற்கு முன்பாக அவன் பரலோகத்தில் இருந்தவன். But Satan, before he became Satan, he was in heaven. அவன் ஏன் சத்தியத்தை விரும்பவில்லை, அல்லது சத்தியத்தில் அவனால் ஏன் நிற்க முடியல? Why he did not desire the truth, or why he did not stand on the side of the truth? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. There is a reason behind it. அதை நான் இப்படி தான் நான் விளங்கியிருக்கிறேன். This is how I understood it. சத்தியம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் சத்தியத்தில் நிலைநிற்க மாட்டோம். When we don't have truth inside of us, we will not stand for the truth. சரி, சாத்தானை குறித்த சத்தியம் என்ன? What is the truth about Satan? சாத்தானை ஆண்டவர் எல்லா தேவதூதர்களுக்கும் தலைவனாய் வைத்திருந்தார். God made Satan as the head of all the angels. அவன் தேவனை ஆராதிக்க நடத்துகிற அந்த ஆராதனை கூட்டத்திற்கு தலைவனாய் இருந்தான். He was a leader, he was the head of the worship team that was worshiping God. இப்போ அவனிடத்துல போய் கேட்டால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்னா, தேவன் நான் சிருஷ்டிக்கப்பட்டவன், ஆராதனை நடத்துகிறவன், தேவதூதர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லணும். He should have said that I am a created being, I am the head of all the angels who are worshiping God. தேவனை குறித்த சத்தியம் என்ன? அவர் நித்தியமாக இருக்கிறவர், அவர் சிருஷ்டிகர்த்தா. What is the truth about God? He is eternal God and he is the creator of all things. அவர்தான் ஆராதிக்கப்பட வேண்டும், அவர்தான் தொழுது கொள்ளப்பட வேண்டும். He is the only one who deserve worship and he is the only one who deserve all adoration. சிருஷ்டிக்கப்பட்ட நான் அவரை நான் தான் தொழுது கொள்ள வேண்டுமே தவிர எனக்கு அந்த தொழுகை இருக்கக்கூடாது. I have to worship him and I should not get worship from others. ஆனால் இந்த இடத்தில் தான் அவன் தவறு செய்தான். But this is a place he committed that wrong. அதாவது தன்னை குறித்தது என்ன சத்தியமோ அதை விரும்பாமல் அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாமல், நான் சிருஷ்டிக்கப்பட்டவன், நான் அவரை ஆராதிக்க பிறந்தவன் அப்படிங்கிறதை விட்டுவிட்டு இப்போ என்னை எல்லாரும் ஆராதிக்கணும் அப்படின்னு அவன் விரும்பினான். He did not believe the truth about, he did not accept the truth about himself that he was a created being, he was created to worship God, but he wanted others to worship him. பாருங்கள், சத்தியம் அவனிடத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே தான் பிரச்சனை. இதுதான் சத்தியம் அவனிடத்தில். அவன் யார், தான் என்னவா இருக்கிறேன் அப்படிங்கிறதை அறியாமல், அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் தனக்கு சம்பந்தம் இல்லாத அல்லது தனக்கு இல்லாத ஒரு இடத்தை அவன் விரும்பினான். He was, the truth that about him was that he was created by God and he is created to worship God, but he did not accept the truth. He did not know what was the truth and he was not able to stand in the truth. இந்த விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சாத்தானை குறித்த சத்தியம் என்னன்னு கேட்டால், அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன், அவன் தேவனை ஆராதிப்பதற்காக நடத்துகிற ஒரு பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது, அவ்வளவுதான். What is the truth about
Satan that he was created by God and he had the responsibility to lead the worship for God. தன்னை குறித்ததான என்ன சத்தியமோ அதை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் எப்படியோ அவருக்கு ஆராதிக்கப்படுகிறவராக அவர் இருக்கிறாரா அவரை போல என்னையும் எல்லாரும் ஆராதிக்கணும் அப்படின்னு விரும்பினான். He did not accept the truth about himself. He wanted others to worship him as others are worshiping God. அதுதான் தன்னை குறித்த சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. That is the reason that he did not accept the truth about himself and he was not able to stand in the truth. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியாவிட்டால் நீங்கள் வீட்டிலே போய் அதை தியானித்து பாருங்கள். If you don't understand what I am saying, you go home and meditate on it. எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். I'll tell you a simple illustration. இப்போ நான் வெறும் 5ஆம் வகுப்பு படித்தவன். I have studied only up to 5th standard. சின்ன பிள்ளைலாம் கேட்குறீங்களா? நான் எத்தனாவது ஸ்டாண்டர்டு? Listening. 5ஆம் வகுப்பு படித்தவன். I have studied up to 5th standard. எனக்கு ஒரு 25 வயது ஆகிறது என்று வைத்துக்கொள்வோம். I am around 25 years old. இப்போ 5ஆம் வகுப்பு படித்தவன் ஒரு ஒர்க்ஷாப்பில் ஒரு வேலை செய்கிறேனுங்க. I am studied up to 5th standard. I am working in a workshop. ஒர்க்ஷாப் வேலை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? சம்டி அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், இந்த மாதிரி வேலை தான். We have to painting and all small labor things. இப்போ நான் இப்போ என்னை குறித்த சத்தியம் என்ன? நான் 5ஆம் வகுப்பு படித்தவன், ஒர்க்ஷாப் வேலை செய்கிறவன், சம்டி அடிக்கிறவன், பெயிண்ட் அடிக்கிறவன், இதுதான் என்னோட வேலைங்க. What is the truth about myself is I have studied up to 5th standard. I work in a workshop and I do painting and all small work. இப்போ நான் என்ன கேட்கக்கூடாதுன்னா, எனக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். I should not ask this way. For example, like if they are looking for a girl for me. பொண்ணு பார்த்து கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, அதை நான் பேசலை. I am actually married now. I am not talking about it. இப்போ நான் என்ன கேட்கக்கூடாதுன்னா, எனக்கு டாக்டருக்கு படித்த பொண்ணு, அது டாக்டர்லேயே டாப் லெவலில், வெறும் MBBS எல்லாம் எனக்கு வேண்டாம். So I should not ask like I need a girl who has studied doctor, not just MBBS, someone who has done higher than that. MT படிச்சுட்டு அதுக்கப்புறம் லண்டன்லையோ அல்லது எங்காவது போய் படிச்சுட்டு வந்திருக்கணும். Someone who has studied MD that do abroad, London or somewhere, they must have studied and come back. அந்த மாதிரி பொண்ணு தான் வேணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னா, if I say that is the girl I want and that is the girl I will be married, and if I stand firmly on that. சகோதரிகள் சொல்லுங்களேன், நீங்கள் என்ன தான் சொல்லுவீங்க? Sisters say, what do you say? என்னை பார்த்து என்ன சொல்லுவீங்க? What do you say about me? ஏண்டா உனக்கு அறிவு இருக்குதா? They'll say, do you have senses? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? A lame man, can he look for honey? திருமணம் பண்ணணும் தான், ஆனால் நீ கேட்கறது உனக்கே கொஞ்சமாவது யோசிச்சு தான் கேட்குறியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? You will say, yes, you have to get married, but you really think about what you are asking for. இந்த விஷயத்தை சாத்தானுக்கு பொருத்தி பாருங்கள். You fit this same thing to Satan. சாத்தான் யார்? Who is Satan? சிருஷ்டிக்கப்பட்டவன். He was created being. தேவனை ஆராதிக்க வேண்டியவன். He is created to worship God. மற்ற தேவதூதர்களை ஆராதனைக்குள்ளே நடத்த வேண்டியவன். He has to lead other angels into worship. தனக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டால் அந்த கிரீடத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து அவரை தொழுது கொள்ளப்பட வேண்டியவன். If he is given a crown, that crown has to be should place in the presence of God and bow down and worship God. இப்படிப்பட்டவன் என்ன நினைக்கிறான்னா, எல்லாரும் என்னை தொழுது கொள்ள வேண்டும், நானும் அவரை போலவே மாறுவேன், அவரை தள்ளிட்டு தேவனுடைய சிங்காசனத்தில் தேவன் இருக்கிறார், அவரை தள்ளிட்டு நான் அவரை போல மாறுவேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அது. If he thinks that I want to be like God, I want to sit in the throne of God, just imagine how foolish it is. அது எப்படின்னு சொன்னால், நான் இப்படி பொண்ணு கேட்ட மாதிரி. Is it like this is same way, like this is the way like I am asking for a girl? அப்போ சபையில் எல்லாரும் சமம் இல்லையா? In church everyone is equal. அவன் எல்லாரும் சமம் இல்லை. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தல. We are not running a communist party. ஒரு சொல்ல சபையில் எல்லாரும் சமம் தான். We are all equal in the church. ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவரவருக்கு என்னவோ அதுதான் அவரவருக்கு. But in the earthly life, whatever is given to us, that what belongs to us. சொல்லுங்களேன் சகோதரிகள், சொல்லுங்களேன், எனக்கு அப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா நீங்க? Sisters, you tell me, will you get me married to that kind of a girl? மத்தியானத்துக்கு மேலே ஒரு சோறு போடுறோம், சாப்பிட்டு ஒழுங்காக திருப்பூருக்கு ஓடி போயிரு அப்படின்னு தானே சொல்லுவீங்க. You'll say after
the meeting, you will have lunch, just run away to your place. அப்போ இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறான்னு கேட்டால், சத்தியம் அவனிடத்தில் இல்லை, தன்னை குறித்த சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ள விரும்பலை. This is what we learn from him, that there was no truth in him and he was not willing to accept the truth about himself. இது மற்ற விஷயங்களுக்கும் பொருந்தும். It applies even for other things. இப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு வருமான அளவை எனக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு வட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். God has given me a salary, a boundary of income. அது என்னை குறித்த சத்தியம். அது That is the truth about me. இப்போ நான் என்ன செய்யக்கூடாதுன்னா, சபையில் இருக்கிற இன்னொரு பிரதரோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. I should never compare myself with some other brother in the church. அவரை மாதிரி நானும் கற்பனை பண்ணக்கூடாது. I should not imagine like him. ஒரு சகோதரன் 2 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் வாங்கலாம். A brother may earn 2 lakhs a month. எனக்கோ மாதம் 20,000 வாங்குறதே கஷ்டமா இருக்குது. But for me even to get 20,000 is difficult. அல்லது 10,000 கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குது. At least even 10,000 is difficult for me. இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do? என்னை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறாரோ அந்த சத்தியத்தை நான் விரும்ப வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். I should accept the truth about myself, how God has kept me, and I have to accept it, I have to desire for it. அதை தாண்டி நான் போகும் பொழுதுதான் என்னை குறித்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வரும். When I cross that boundary and go, then it shows that I did not accept the truth about myself. இது எல்லா விஷயத்திற்கும் பொருந்தும். It applies for everything. இப்போ உதாரணமாக ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். எரேமியா புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே I'll show you a verse from Jeremiah chapter 8. இதை பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், உங்களிடத்திலையும் சொல்லுகிறேன். I have told this in many places. I want to tell you also. அங்கே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பார். God is asking a question. எரேமியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Jeremiah chapter 8 and verse 4. நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ அப்படின்னு கேள் அப்படிங்கிறார். Our God is saying to Jeremiah, do men fall and not get up again? Does one turn away and not repent? இப்போ இந்த கேள்வி உங்களிடத்திலே நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. அதாவது விழுந்தவர்கள் எழுந்திருக்க மாட்டாங்களா, வழிதப்பி போனவங்க திரும்ப மாட்டாங்களா? I am asking you the same question and you answer me. Do men fall and not get up again? Does anyone turn and not repent? அப்போ நீங்க சொல்லுங்களேன், இதற்கு என்ன பதில்? What is the answer? You tell me. இல்லைங்க, விழுந்து கிடந்தா விழுந்தான் கிடக்கணுங்க, அது ஒரு வருஷமானாலும் அப்படியே தான் இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? Do you say that if a man falls, we have to just lie down there for even after 1 year I will be still lying down? அல்லது திருமலை வாயிலுக்கு வரன்னு காலையில் வந்துட்டு எங்கேயோ வேறு வழியில் போயிட்டுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே தான் போயிட்டு இருக்கணுங்க, அதெல்லாம் திருமலை வாயிலுக்கு வரதுங்கிறது சாத்தியமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? Do you say like I'm coming to Trimalayoil and I missed the way and I'm going in some other way, there is no possibility for me to come back to Trimalayoil? இதற்கு பதில் ரொம்ப எளிமையானது. It's a simple answer to this. விழுந்தவர்கள் எழுந்திருப்பார்கள். Men who fall down, they get up. ஒரு வழி மாறி போனால் உடனே திரும்பிடலாம். One who turns, go away, he'll repent and come back. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களோ விழுந்தே கிடந்தாங்க, வழிதப்பி போனாங்க, திரும்பவே இல்லை. But the people of Israel, they fell and they never got up. They went astray but they did not repent. சாத்தானும் விழுந்தான், திரும்ப என்ன செய்யல, எழுந்திருக்கவே இல்லை. Satan also, he fell down but he did not get up. இதற்கு என்னங்க காரணம்? What is the reason for this? ஆண்டவரால் விழுந்தவனை தூக்க முடியாதா? Can God not lift up a man who has fallen? வழிதப்பி போனவர்களுக்கு வழிகாட்ட முடியாதா? Can God not bring them back, people who has gone astray? முடியும், தேவனால் எதுவும் முடியும். It is possible, God can do anything. ஆனால் ஏன் செய்யவில்லை? But why God did not do? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. What did God saying? 6ஆம் வசனத்திலே verse 6. நான் கவனித்து கேட்டேன், I have listened and heard. அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. They have spoken what is not right. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. No man repented of his wickedness, saying, what have I done? யுத்தத்திற்குள் பாய்கிற குதிரை போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். Everyone turned to his course like a horse charging into the battle. சகோதரர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் விழுந்தால் உடனே எழுந்திருக்க முடியும். So, dear brothers and sisters, whoever you are, even if you have fallen, you can get up. நீங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு வருஷங்கள் வழிமாறி போயிருந்தாலும் பரவாயில்ல, இன்றிலிருந்து புதிய துவக்கத்தை துவக்க முடியும். You have gone astray all through your life. Even from today you can start a new beginning. ஆனால் ஆண்டவர் கவனித்து கேட்க அவர் கவனித்து கேட்ட பொழுது, when God listened and he was hearing, அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. They did not speak the truth. அதாவது சகோதரர்களே, யாக்கோபுடைய நிருபத்திலே 2 விஷயங்கள் உண்டு. In the book of James there are 2 things. அதாவது
செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை நான் செய்தால் அது பாவம். If God has said something that I should not do, if I do, it is a sin. அதேபோல செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்ததை நான் செய்யாதிருந்தாலும் பாவம். If God said I should do, and if I have not done it, that is also sin. அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமல்லவா? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். It says in the verse, you know that to transgress the law is sin. அது எப்படி சொன்னால், உன்னை செய்ய வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றார், அதை செய்தால் பாவம். When God is saying don't do this, if I do it, it is a sin. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். If a man knows what is the good thing that he has to do, and if he doesn't do it, it is a sin. அப்போ ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை செய்யவில்லை, அது இப்பொழுது பாவம். If God is telling me that I have to do something, if I don't do it, it is a sin. இப்போ நம்ம இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள ஏதோ ஒன்றில் தான் நம்ம மாட்டிட்டு இருப்போம். We are one of these things we are caught up with. அதாவது செய்யக்கூடாதை செய்து மாட்டிக்கிட்ட பாவம். One thing is I should not have done it, but I have done it. That is a sin. ஆனால் ஒன்றை நன்மை செய்ய வேண்டும், ஆனால் செய்யல, அதனால பாவிகளா இருக்கிறோம். I have to do a good thing, but I didn't do it, and because of that I am a sinner. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நேர்மையாக யார் ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் யதார்த்தவாதி. People who accept these two things honestly, those are the people who are truthful. நான் இப்போ என்ன செஞ்சிட்டேன்னு சொல்றீங்க? What have I done now? நான் பாட்டுக்கு நான் இருக்கிறேன், என்னைய இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம். I am just on my way. Why are you talking about to me like this? இல்ல, நீ ஒன்னு செஞ்சிருக்க வேண்டும், அதை செய்யல. You should have done this and you didn't do it. ஆனா அது எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன புருஷனுக்கு நான் என்ன காவலாளியா? What do I know about? Am I husband? Am I keeper of my husband? என்னுடைய மனைவி சோர்ந்து போறானா அதுக்கு நான் என்ன செய்ய? If my wife is discouraged, what should I do about it? இல்ல நீ ஒன்றை செய்திருக்க வேண்டும், அதை செய்யல. No, you should have done something and you didn't do it. இப்போ இந்த விஷயத்தை யாராவது ஒத்துக்கறாங்கன்னு கேட்டா அதை யாரும் ஒத்துக்கல. If someone wants to acknowledge these things, but they are not willing to acknowledge it. சோர்சலே உண்மை என்றால் என்னன்னு கேட்டா இங்குதான் உண்மை இருக்கிறது. Dear brothers and sisters, what is the truth? It is here it is the truth. ஆண்டவரே, நீர் ஒன்றை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறீர், அதை செய்தேன், அது பாவம். Lord, you said I should not do this, and I have done it. It is a sin. நான் இதை செய்திருக்க வேண்டும், ஆனால் நான் செய்யாமல் விட்டுட்டேனே, அது பாவம். Lord, I should have done it, but I didn't do it, and that is also a sin. இந்த ரெண்டு விஷயத்திலேயும் நீங்கள் யதார்த்தமாய் இருந்தால்தான், அல்லது யதார்த்தமாய் இதை பேசினால்தான் நீங்கள் விழுந்தால் எழுந்திருக்க முடியும், அல்லது வழிதப்பி போனால் திரும்ப முடியும். If in these two things you are honest about acknowledging it, then you can, even if you have turned away, you can come back, and even if you have fallen, you can get up. இப்போ நமக்கு வாயை திறந்து பொய் சொல்லுகிற அபாயம் பெரிதாக இல்லை. நீங்க நிறைய பேர் அதிலிருந்து விடுதலை ஆயிருப்பீங்க. For us today, opening our mouth and telling lies is most of us are delivered from it. ஆனா எந்த பொய்யில மாட்டிட்டு இருக்கிறோம்னா, செய்ய வேண்டியதை நான் செய்யவில்லை அப்படிங்கறதை நான் ஒத்துக்கொள்கிறதே இல்லை. But what is the lie that we are caught up in, that I should have done but I didn't do it, and I am not willing to accept it. ஒரு காலத்துல என்னை குறித்த சத்தியம் செய்யக்கூடாது என்று இருக்கிறவைகளை நான் செய்யக்கூடாது. Once the truth about me is I should not have done these things, and I did it. அதை நேர்மையாய் ஒத்துக்கொண்டு நான் வளர்ந்தால், இப்போ அடுத்த வெளிச்சம் என்னன்னு கேட்டா, நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருந்து விட்டேனே அப்படிங்கிற வெளிச்சம் எனக்கு வரும். Now at that time I should have accepted the truth and have come out. Now the truth is I should have done this, but I have not done it. ஆனால் இங்கே தான் நம்முடைய உண்மை சோதிக்கப்படுகிறது. But this is where our truth is being tested. ஆதாமிடத்தில் ஆண்டவர் கேட்டார், நீ அந்த மரத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னு கேட்டார். God asked Adam that did you eat the fruit of the tree? ஆமாண்டவரே, புசித்தேன், என்னை மன்னிச்சிருங்க. Yes Lord, I ate it, forgive me. இப்படி சொல்றது கஷ்டங்களா? Is it difficult to say like this? ஆதாம் என்ன சொன்னார்? What did Adam say? நான் பாட்டுக்கு ஏதோ இருந்தேன். I was just going around. இப்போ இந்த பிரச்சனைக்கு, அதாவது நான் எப்பாவது கல்யாணம் வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? Did I ask you that I should get married?
நான் பாட்டுக்கு மிருகங்களோட விளையாடிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு I இருந்தேன். was just playing with these animals and I was enjoying my life. என்னை தூங்க பண்ணீங்க, You put me into deep sleep. என்னை கேட்காம விழா எலும்புல ஒன்று எடுத்தீங்க. You did not ask me and you got a woman out of my ribs. அதுல ஒரு பொண்ணை உருவாக்கி என் முன்னாடி கொண்டு நிறுத்தினீங்க. You created a woman and brought her in front of me. இப்போ அந்த பொண்ணு தான் வந்து எனக்கு கனிய புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு வரங்கிற பேரில் எனக்கு கனியை பறிச்சுட்டு வந்து கொடுத்தா. This is a woman that you created. She said, I want to feed him, and she brought this fruit and gave to me. சரி, கொண்டாந்து கொடுக்கறத சாப்பிட்டா அவளுக்கு சாப்பிடலன்னு சொன்னாம அவளுக்கு மனசு கஷ்டப்படுவான்னு சொல்லி சாப்பிட்டேன். If I say I don't want to eat it, she may feel offended. So to make her happy, I ate. இதுல வந்து தவறு எங்க இருக்கிறதுன்னு கேட்டா முதல்ல உங்க மேலதான் தப்பு. So where is the fault? The fault is in you. கல்யாணத்தை பத்தி நினைக்காம இருந்தவனுக்கு பொண்ணு பார்த்து வச்சதை நீங்க பண்ண தப்பு. When I don't want you to get married, you are the one who looked for a girl and you got me married. அந்த பொண்ணு கனியை அந்த பழத்தை பொறிச்சிட்டு வந்து கொடுத்தது அவ பண்ண தப்பு. That girl, it is a woman's fault that she plucked that fruit and brought it to me. நான் யாரு? நான் ஒரு குழந்தை மாதிரி. I am just like a child. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. I don't know anything. இங்குதான் அந்த யதார்த்தம் இல்லை. This is where the reality, the truth is not found. ஏன் ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே நிலைத்திருக்கவில்லை? Why Adam did not continue to stay in Eden? இந்த யதார்த்தம் இல்லை. This truth, this reality was not there. வெளியில போ சொல்லிட்டார். God sent them out. அந்த மாதிரி சொல்ல சத்தியத்திலே ஏன் சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அடிப்படை சத்தியத்தை, இந்த உங்களை குறித்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். This, if we want to stand in the truth, we should accept the truth about ourselves. எனக்கு சத்தியம் புரியல, எனக்கு நான் சபையில் இப்போ நிறைய பேர் சபை விட்டு போகிறாங்க, அல்லது சபையில் இருந்தாலும் கூட ஒன்றுமே தெரியல அப்படின்னு இருக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்? There are many people who go out of the church and people who even stay in the church, they don't understand anything. What is the reason behind it? எத்தனை தடவை பைபிள் படித்தாலும் பைபிளில் ஒன்றுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. How many ever times I read the Bible, I don't understand anything from it. இதுக்கு என்ன காரணம்? What is the reason behind it? சத்தியம், என்னை குறித்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நான் சத்தியத்திலே நிலைத்திருக்க மாட்டேன். If I don't accept the truth about myself, I will not stay in the truth. சாத்தான் இன்னைக்கு வரைக்கும் சாத்தானாவே இருப்பதற்கு காரணம் அதான். Satan, till this day, he is Satan because of this reason. சில பேர் சாத்தானுக்கு ரசிகர் மன்றம் வச்ச மாதிரி, என்னங்க சாத்தானும் மனம் திரும்பி இருக்கலாம் அல்லவோ? Some people ask, like, as if they are so concerned about Satan's sake, why Satan could have repented. இல்லை, அவன் செய்த தப்பு அது. That's a great wrong thing that he did. அவன் இன்றைக்கு வரைக்கும் அதை ஒத்துக்கொள்ள. Even today he is not accepting it. அதனால அவன் அக்கினி கடலுக்கு போகிறான். That's why he has to be thrown into the lake of fire. அவனைப் போலவே தன்னை குறித்து சத்தியத்தை ஒத்துக்கொள்ளாத எல்லாரும் அவனோடு கூட பங்கடைவார்கள். If people like him, if we don't accept the truth about ourselves, we will take a part with him in the lake of hellfire. வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன வாசிக்கிறோம்? பொய்யர் அனைவரும் எங்கே பங்கடைவார்கள்? What do we read in Revelation? That all people who speak liars, where will they end? அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். The lake of fire. அருமையான சகோதரர்களே, Dear brothers and sisters, இதை தியானியுங்கள். meditate on these things. இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். Take it seriously. உங்களை குறித்தான சத்தியத்தை ஒத்துக்கொள்ளுங்கள். Accept the truth about yourself. அப்பொழுது நீங்கள் சத்தியத்திலே நிலைத்திருப்பீர்கள், வாழ்வீர்கள். Then you will be able to stand in the truth and you will be able to live. ஒரு நாள் வரும், உங்களை குறித்தும் சொல்லலாம், A day will come, சத்தியம் அப்படின்னு சொல்லலாம். one day, a day will come, people will say that you are the truth. இது சாத்தியமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Is it possible? Say hallelujah. Hallelujah. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.